திரு மணிகண்டன், இங்க 7வது முறையாகவும் திமுக ஆட்சி அமைக்கும். 2026 தேர்தலுக்கு பிறகு ஆட்சியை பிடிப்பது உறுதி. 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார். திராவிட மாடல் ஒரு தத்துவ ஆட்சியினுடைய 2.0 வெர்ஷன் இனிமேல் தான் இருக்கு. இன்னும் முழுதா பார்க்க போறது அந்த 2வது 2.0ல தான் பார்க்க போறீங்க. அது லோடிங் அப்படின்னும் முதலமைச்சர் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய ஜென்ராம் சார் இன்னொன்னே கூட சொல்லிருக்கலாம். தமிழகம் இதுவரை எத்தனையோ முதல்வர்களுடைய ஆட்சியை கண்டிருக்குது. அதுல இன்றளவு தமிழக மக்களால் பேசப்படக்கூடிய ரோல் மாடல் ஆட்சி அப்படிங்கிறதுல முதலாவது திரு காமராஜ் ஐயா அவர்களுடைய ஆட்சியை சொல்லுவாங்க. அடுத்தது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை சொல்லுவாங்க. அதையே மிஞ்சிட்டார் நம்ம திராவிட நாயகர் அப்படின்னு கூட சேர்த்து சொன்னீங்கன்னாலும் கேட்கறவங்க எல்லாம் அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அவரோட கருத்தை சொல்றாரு திரு மணிகண்டன். அவர் என்ன சொல்லணும்ங்கிறத மணிகண்டன் முடிவு பண்ண முடியாது. இல்ல மணிகண்டன் என்ன பேசணும்னு சொல்றத திரு ஜென்ராம் அவர்கள் முடிவு பண்ண முடியாது. எனவே உங்க கருத்தை நீங்க சொல்றதுங்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு கூடுதல் நேரத்தையும் ஏற்படுத்தி தரும். மணிகண்டன் சொல்ற காமராஜர் ஆட்சிகள் கழித்து தான் சொல்றாரு. ஆரம்பமே அந்த நேரத்துல காமராஜர் ஆட்சி தோற்கடிக்கப்பட்டதுங்கிறதையும் சேர்த்து சொல்லணும் அவரு. சரி, முடிச்சிட்டு ஒரு முறை கூட திமுக இது வரைக்கும் 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுல கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கூட திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததில்ல. 67, 71 ரெண்டு முறையும் ஆட்சிக்கு வந்திருக்கு. தவறான தகவல் பதிவு செய்யக்கூடாதுல்ல. சொல்லிட்டேன். கருணாநிதி அவர்கள் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சி 2வது முறையா வந்ததில்லை ஆரம்பத்திலே சொன்ன நீங்க கவனிக்க தவறீங்க. அது வரலாறு இல்ல. நம்ம விருப்பத்துக்கு கட் ஆஃப் டேட்ல போட முடியாது. வரலாறு என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாம பேச முடியும். 67, 71 திமுக ஆட்சி தான். சரி, நான் விஷயத்துக்கு வரேங்க. ஆரம்பமே கொஞ்சம் எனக்கு பார்த்தா அவசகுணமா படுதுங்க. ஏன்னா 2.0 அப்படின்னாரு. இது வரைக்கும் இந்த 2.0 அப்படின்னு பேர் வச்சது எதுவுமே எல்லாம் பிளாப் ஆயிருக்குது. திரைத்துறையில பாத்தீங்கன்னா எந்திரன் 2.0, இந்தியன் 2.0 எல்லாம் என்ன மாதிரி அதுக்கு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. 2வது இன்னொன்னு வேற சொன்னார், லோடிங் 2.0 லோடிங் அப்படின்னாரு. எனக்கு என்ன பையனாங்க, இந்த 2.0ல வந்து ரெட் சிப் பொறுத்தன இது எந்திரனா மாறிடுச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே அது மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும். ஆனா நிச்சயமா அந்த மாதிரி நடக்காதுங்க. ஜென்ராம் சார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி முதல்ல சரியா இருக்கா? ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவை கொண்டு போய் ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியோட 5 ஆண்டு கால ஆட்சியோட ஒப்பிடுறீங்க. 2.0 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சொல்லப்படுற ஒரு வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷன். அப்படின்னா அதை 2.1 சொல்லுவாங்க. எல்லாம் காமராஜர் ஆட்சியை முதல்ல குறிப்பிட்டு சொன்னேன். இப்ப நான் ஒரு திரைப்படத்தை வந்து சொன்னா திரைப்படத்தோட ஒப்பிட முடியுமா? ஒப்பீட்டு அளவுல மக்களுக்கு புரியுற மாதிரி தான் சார் சொல்ல முடியும். நல்ல வேலை அந்த மாதிரி எல்லாம் ஆகாதுங்க. என்ன அப்படின்னா, இந்த 7வது முறையா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அது 7.5 முடிஞ்சிடக்கூடாது. 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேணுமா, 7.5 ஆட்சி கொடுக்க போற ஸ்டாலின் வேணுமாங்கிறப்ப மக்கள் தெளிவா மிக சிறப்பான முடிவு எடுக்க போறாங்க. அது அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துதுங்க. அவர் எந்த அடிப்படையில இப்படி பேசுறார் அப்படிங்கிறது வியப்பா இருக்குது. சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு நாள்தோறும் நடக்கும் கொலை கொள்ள விலைப்பட்டியல் மாதிரி கொலைப்பட்டியல ஒரு காலை பேப்பர் தினமும் வெளியிட்டு இருக்குது. இந்தியாவின் போதை தலைநகரமாக மாறி போன தமிழகம், மாணவியருக்கு பாலியல் தொல்லை, மாணவர்களிடையே சாதிய கொலைகள், மணல் மாஃபியா கொள்ள, டாஸ்மார்க் கொள்ள, பரந்தூர் பயங்கரம், கள்ளச்சாராய தாலியறுப்பு சாவுகள், விவசாயி மீது குன்று சட்டம், இவ்வளவோ இந்த ஆட்சியோட அவலமா நடந்துட்டு இருக்கிறப்ப அவர் எந்த அடிப்படையில எந்த நம்பிக்கையில் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, ஏதோ பத்தியர் இருப்ப ஏதோ ஒரு மன்னன் வந்து பிடில் வாசிச்சார். 2 நாட்களா காவல்துறை மானிய கோரிக்கையில சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் பரஸ்பரம் ஒரு விவாதத்தை நடத்தி இருக்கிறார்கள். அது ஒரு காரசார விவாதமும் கூட. அந்த விவாதம் நடந்து முடிந்து முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்து பதில் அளித்திருக்கிறார். அதை சார்ந்து நேற்றைக்கு நம்ம விவாதமும் நடத்தி இருக்கிறோம். இவ்வளவு தூரம் பேசின பிறகும் ஒரு ஆட்சிக்கு இந்த சட்டம் ஒழுங்கு ஒன்றுதான், அதை அடிப்படையாக கொண்டதுதான், அதுதான் மார்க் போடுறதுக்கான ஏரியா அப்படின்னு பார்க்கிறீங்களா? சட்ட ஒழுங்குதான் ஒரு ஆட்சியின் முகம் பார்க்கும் கண்ணாடி. சட்டசபையில முதலமைச்சர் தனக்கு கொடுக்கப்பட்ட தரவுகளை வச்சு என்ன வேணாலும் அவர் பேசலாம். அனுதினமும் சட்ட ஒழுங்கு சண்டி சிரிக்கிறது தமிழக மக்கள் அனுபவிக்கிறாங்கல்ல. சாதாரண கிராமப்புறத்துல ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு திருட்டு கொலைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் நிக்கிறப்ப இங்க என்ன நடக்குது பிராக்டிக்கலா அப்படிங்கறத மக்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. பாலவேல் நீங்க போடுற ஓட்லயே நான் போடுற ஓட்லயே மாறிட்டு போறது இல்ல. உங்க கருத்தோ என் கருத்தோ வெற்றி பெற போறது இல்ல. ஒவ்வொரு இதுக்கும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்க தொலைக்காட்சி வழியாவும் மொத்த தொலைக்காட்சி வழியாக சட்ட ஒழுங்கு என்ன சார்? ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன் கொடுவால் எடுத்து வெட்டிக்கிறான், அருவால் எடுத்து வெட்டிக்கிறான்.
சாதிய கொலை நடக்குது, நேர்மையான அரசு அதிகாரிகளை உள்ள புந்து அடிக்கிறான், யூனிஃபார்ம் போட்டுக்கிற லேடி கான்ஸ்டபிளுக்கு மொலஸ்டேஷன் கொடுக்கறான், டிஜிபியோட போய் உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுற சர்வதேச போதை கடத்தல் மண்ணு. என்ன வேணும்? இது தெரியல மக்களுக்கு. உங்க தொலைக்காட்சியில மக்களுக்கு கேக்குறாங்க. இவ்வளவு ஆட்சியின் மேல இவ்வளவு அதிருப்தியை பட்டியலிடுறீங்க, சட்டம் ஒழுங்குதான் ஆட்சியினுடைய கண்ணாடிங்கிறீங்க. அப்படின்னா திமுக ஆட்சியின் மேல இவ்வளவு குறைகள் இருக்கும்போது அதிமுக இதை பறைப்புரை செய்தே தேர்தலை சந்திக்கலாமே, ஏன் கூட்டணிக்கு போறீங்க? அதிமுகவால தனித்து நின்று இதெல்லாம் பேசி செய்ய முடியாதான்னு கேக்குறாங்க. இது கேக்குறேன், இந்த கேள்வி ஒரு அர்த்தமுள்ள கேள்வியா இருக்குதா? நீ அர்த்தமுள்ள கேள்வியா சார்? ரொம்ப அர்த்தமுள்ள தனியா நிக்கணுமா? ரொம்ப அர்த்தமுள்ள கேள்வி. தனியா நின்றது திமுக வரலாறுல என்னைக்காவது தனியா நின்றுருக்கா சார்? தனியா நிக்க சொல்லுங்க சார். நான் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினை கேட்கிறேன், கூட்டணின்னு நீங்க வச்சிருக்கிற அத்தனை பேர்த்தையும் உதவி செலுத்து வாங்க. அண்ணா திமுகவா திமுகவா ஒட்டிக்கு வேண்டி பாத்துடலாம். வர சொல்லுங்க சார் பார்க்கலாம். நீங்க 10 பேரை சேர்த்து வச்சுக்கீங்க, 10 கோடி 15 கோடி. அதிமுகவுக்கு கூட்டணி பலம் இல்லங்கிறதுனால திமுகவையும் கூட்டணி பலத்தை இழந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இவ்வளவும் இருக்கிறப்ப சட்ட ஒழுங்கு பத்தி பேசலாம். அண்ணா திமுக எதற்கு கூட்டணிக்கு போகுது என்ன கேள்வி இது? நீ 10 பேரும் பலமா நிக்கிறப்ப அண்ணா திமுக மட்டும் நீங்க நல்லவர், ஐயோ அண்ணா திமுக நல்ல கட்சி, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நல்லவர், புரட்சி தலைவி நல்லவர், உங்களுக்கு என்ன சார் போச்சு? பாஜகவோட சேர்ந்து அண்ணா திமுக அதை பத்தி கவலைப்பட வேண்டியது பழனிசாமி, அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அண்ணா திமுகவினர். நீங்க நீலி கண்ணீர் வெடிக்கிறீங்க, போலி கண்ணீர் வெடிக்கிறீங்க, முதல கண்ணீர் வெடிக்கிறீங்க. சட்ட ஒழுங்கு மட்டுமா சந்தித்து இருக்குது? பால் விலை ஏத்தி மக்களுக்கு பால் ஊத்துறீங்க, பஸ் கட்டணத்தை விமான கட்டண அளவுக்கு ஏத்துறீங்க, மின் கட்டணத்தை ஏத்தி எல்லாத்துக்கும் சாக்கடிக்க வச்சுக்க, சொத்துரிமையை ஏத்தி எல்லாத்தையும் ரோட்ல நிக்க வச்சீங்க, வீட்டு வரியை ஏத்தி எல்லாத்தையும் ரோட்ல நிக்க வச்சுக்க, பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏற்றிருக்கிறீங்க. தொடர்ந்து ஒரு பயங்கரம். நீங்க பட்டியல் போடுங்க, அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. நீங்களுமே ரொம்ப இல்ல ஒரு விஷயம், நீங்களுமே ரொம்ப செலக்டிவா 4.5 ஆண்டு கால ஆட்சி அப்படின்னு தான் சொல்றீங்க. ஆனா முதலமைச்சரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ, ஏன் அடுத்து பேச போற திரு ராஜீவ் காந்தியோ 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி அப்படின்னு தான் அதை குறிப்பிடுறாங்க. நீங்க அதை 4.5 ஆண்டு காலமா ஸ்பெசிஃபை பண்றீங்க. அதை தாண்டி நீங்க ஒரு பொது இடத்துல பொது மேடையில பரப்புரையில சொல்வது போல பட்டியலிடலாம். ஆனால் எதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எதெல்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, எந்த வழக்கு விசாரணை நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குன்னு தகவல் சொல்றாங்க. இல்ல இப்ப ஜென்ராம் எனக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் பரப்புரை மாதிரி தான் பேசினார். நான் ஆட்சி நகரத்தை ஒரு எதிர்கட்சி சார், அது அவரோட கருத்து சார். அவர் பரப்புரையா பேசினாரு அப்படிங்கறத விமர்சனம் பண்ண வேண்டாம். என்னதான் பேசணுங்கிறீங்க? வாய் ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு கையை கட்டிட்டு ஒரு காலை கட்டிட்டு 100 மீட்டர் ரேஸ்ல வேகமா ஓடுக மணிகண்டன். கடந்த 7 நிமிடங்களா திரு மணிகண்டன் தானே பேசுறாரு. வாய கட்டியோ கையை கட்டியோ பேசுறாரு. நீங்க அப்படித்தானே சார் சொல்றீங்க? இப்ப எத்தனை குறுக்கீடு, நகை கடன் ரத்து அனைவருக்கும் இல்ல, மகளிருக்கு உரிமை தொகை இல்ல, தாலிக்கு தண்டை இல்ல, கல்வி கடன் ரத்து இதை சொல்ல முடியும்? இது பரப்புரைதான். யார கூட்டணி இல்லாம தனியா வாங்க, நான் தான் கேட்கிறேன். நீங்க கூட்டணி இல்லாம தனியா வாங்க அப்படின்னு கேட்கிறேன். இது வரைக்கும் 2011 மரியாதைக்குரிய கலைஞர் தலைமையில நடந்த ஆட்சியை விட சுனாமி, இரட்டை சுனாமி. அதுல வேணா வச்சுக்க சார். இப்ப எனக்கு பலம் இல்லைன்னா எதிராளியும் உன்னுடைய மொத்த பலத்தையும் இழந்துட்டு வா அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு போட்டிக்கான தார்மீகமா இருக்க முடியும் சார்? நீங்க தாங்க கேட்டீங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்லிட்டு நீங்க ஓட்டு கேட்கலாம, ஏன் கூட்டணி சேர்ந்தீங்கன்னு கேக்குறீங்க. அதுக்கும் அதிமுக தயார், ஒத்தைக்கு ஒத்தவா கூட்டணி எல்லாத்தையும் கழட்டி விட்டு வாங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க ஒரு கூட்டணி சேர்த்தப்ப ஐயா நான் திருப்பி கேட்கறது, பொருந்தா கூட்டணி, ஆக்ரோபஸ் கூட்டணி, அழிக்கும் கூட்டணி பாஜகவோட சேர்ந்தா ஸ்வீட் எடு கொண்டாடு, கதறீங்க, ரத்த கண்ணீர் விடுறீங்க, நீலி கண்ணீர் வெடிக்கிறீங்கன்னு கேக்குறேன். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.